கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிராபவ வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2026 வருடக்கணக்கில் இது 40வது வருடம். 4 என்பது ராகுவின் தன்மையை கொண்ட வருடம். இந்த வருடம் காலை 9:32 சூரிய பகவான் மீனத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அதுதான் நமக்கு தமிழரோட புது வருடம் பிறப்பதாக நம்ம ஐதீகமாக கொண்டு செல்கின்றோம். சூரியன் நினைவை வைத்து தான் இது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ரிஷப லக்னத்தில் விழுகிறது. லக்னம் ரிஷபம், லக்னத்திற்கு 2இல் குரு, 3இல் மாந்தி பகவான், 4இல் தனித்த கேது, அதற்கு பிறகு நேர 10ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்த ராகு, 11இல் புதன் செவ்வாய் சனி, 12இல் சூரியன் சுக்கிரன். இப்போ லக்னத்துக்கு 2 பக்கமும் 2 ராஜ கிரகங்கள் இருக்கிறது. இது சாதகமா பாதகமா? ஏற்கனவே 2021 நடந்த மாதிரி ராகுக்கு அது பிடிக்கல, எல்லா கிரகமும் வந்தது. இது என்ன, ஒரு ஸ்திர ராசியில ராகுவும் இன்னொரு ஸ்திர ராசியில கேதுவும் இருக்காங்க. லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பது சுகபாவங்களை கண்டிப்பாக அது தடை செய்யும். லக்னாதிபதி சுக்கிரன் 12இல் மறைவதும் அவ்வளவு சாதகம் அற்ற தன்மை. குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்தா, குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா பெரும்பணம் குரு தானே. பெரும்பணம் குருவும் பாதகத்தில் இருக்கான். சிறு பணம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கான். அப்ப அந்த குரு அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகிய புதன் குருவின் வீட்டில் நீசமாகி போய் இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை எல்லாம் தள்ளிடுச்சு. இங்க புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் 2 மற்றும் 5க்கு அதிபதியாகிய புத பகவான் 11ஆம் பாவத்தில் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்று மாரகாதிபதியோடனும் பாதகாதிபதியோடும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மாரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை தரக்கூடிய நிலை மட்டுமல்ல, இந்த காற்று போக்கில் வரக்கூடிய தன்மையினால், கதிர்வீச்சுகளின் தன்மையினால், நோய்களாலோ வேறு வகையிலோ மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை கொஞ்சம் மோசமாக தான் சொல்லணும், மனசு வரலனால பின்னடைவுன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நிலை வராமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் இந்த விஷயத்தில். ஆனால் அந்த சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கித்தான் இந்த நாட்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒரு 20 நாளில் தமிழரோட இத்தனை மாதம் பிறக்க போகிறது. பிராபவ வருடம் பிறக்க போகிறது. ராகுக்கு அது பிடிக்கொள்ள அத்தனை கிரகங்களுமே மாட்டியிருக்கு. எல்லா கிரகம் ஏற்றுக்கிறாரு. இப்போ 2022 கொரோனா வந்தபடி அப்படி தான் ராகுக்கு எல்லா கிரகம் மாட்டிருந்தது. அதெல்லாம் உபயராசியில் வந்தது. இப்போ ஸ்திர ராசியில் வேறு வருகிறது. அப்போ அது நிரந்தரமான ஒரு இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதிருந்து மக்கள் உஷாராகி தனது சேமிப்புகள், அது பணமாகட்டும், காசு பணமாகட்டும், ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இதில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பழக்க வழக்கங்களாகட்டும், உணவு வகைகளாகட்டும், இவைகளை தனிப்பட்ட முறையில் சேமித்து வைத்து கொண்டிருந்தால் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிச்சிடலாம். நம்ம என்ன ஜோதிடம்ங்கிறது ஒரு எச்சரிக்கை உணர்வு தானே. இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இதை நம்ம இந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொல்ல போனால், வரக்கூடிய நிகழ்வுகள், வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். பிரச்சனைகள் வரப்போது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் போர் மூலக்கூடிய அபாயத்தை நோக்கி தான் இந்த நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கிற சஞ்சாரம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் 4ஆம் இடத்தை தனித்த கேது என்று சொல்லப்போனால் சுகத்தை கண்டிப்பாக கெடுப்பான். சொல்லப்போனால் இன்னும் விரிவாக சொல்லப்படும் சொன்னால், இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் பயணங்களை எச்சரிக்கையாக போகணும். மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கினா 4ஆம் இடம் தாய். கர்ப்பிணி என்றால் அவ்வளோ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள். அந்த தாய் ஸ்தானத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கிறான். அப்போ என்ன, வண்டியில் ஏறு மாறி வேகத்தில் செல்லும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமான மேடு பள்ளங்களை கவனிக்காமல் சென்றால் அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டால், சந்திரனோட ராகு சம்பந்தப்பட்டு அவன் சூரியனை வேற அந்த ராகு பார்க்குறான். கேது அந்த குருவை பார்க்கிறாப்புல. அப்புறம் சந்திரன், சூரியன், குருன்னு சொல்லக்கூடிய
முழு முதல் ராஜகிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டு போயிருக்குங்கிறத சற்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள். இருப்பினும் அனைத்தும் நன்மையாக நடப்பதற்கு அனைவருக்கூடையும் சேர்ந்து நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மனித சமுதாயம் இதெல்லாம் தாங்கும் சக்தியில் இல்லை என்பதை நாம் இறைவனிடம் நம்ம ஒரு அப்ளிகேஷனாகவே வைப்போம். அடுத்தது ராசி ரீதியாக இந்த நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். எந்த ராசிக்குமே நல்லது சொல்லல, சிம்ம ராசி மாத்திரம் எப்படி நல்லதா சொல்லிட போறோம். நீங்க திங்க் பண்றது நல்லாவே கேட்குது. காரணம் ஏன்னு கேட்டா, உங்க ராசியிலேயே கேது, 7ஆம் இடத்துல ராகு. எல்லா கிரகம் இந்த ராகு கேது பிடிக்குள்ள போய் மாட்டிடுச்சு. கிரகங்கள் அனைத்தும் ராகுவை நோக்கி சஞ்சரித்து கொண்டிருந்தால் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம், சந்தோஷமான விஷயம். ஆனால் அனைத்து கிரகங்களும் கேதுவை நோக்கி சொல்லணும்னா கேதுவும் அனைத்து கிரகங்களை நோக்கி சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. இதுதான் உண்மையிலே கால சர்ப்ப தோஷமான ஒரு அமைப்புன்னு நம்ம சொல்லலாம். சரி, 7ஆம் இடத்துல ராகு மாத்திரம் இருக்கானா, சந்திரனும் அங்கே தான் உட்காந்துருக்கான். உங்களுடைய ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாகவே நான் சொல்லுவேன், 9ஆம் இடத்துல சூரியன் அமர்வது அவ்வளவு நல்லது அல்ல. காரகோ பாவநாஸ்தி என்ற தன்மைக்கு ஏற்ப பித்திருக்களின் கோபத்தினால் உண்டாகக்கூடிய தாக்கங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பிராபவ வருடம் உங்களுக்காக. அவன் பித்திருக்காரங்களுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும். சரி, உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் சூரியனோட சம்மந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கான். தலைமை பண்பு, தலைமை பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் சற்று எச்சரிக்கையுணர்வோடு செயல்படுவது நல்லது. நம்மக்கிட்ட பவர் இருக்குன்னு இறங்கினீங்க, இந்த கேது உங்களை அடிச்சிருவான், யோசிக்கவே மாட்டான். ஏன்னா ராகு ஏற்கனவே உங்கள் ராசியாதிபதியை பார்த்துட்ருக்கார், உங்கள் ராசியும் பார்க்குறார் ராகு. இப்படி இருக்கும் பொழுது அகங்காரம் என்று சற்று வந்துவிட்டால் உங்களுடைய வீழ்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. என்னதான் நம்ம கீழே வேலை செய்யணும், தம்பி பார்த்து பண்ணுப்பா சார், எல்லாம் நல்லாவா இருக்குது சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார், ஏன்னா தலைவலி எனக்கு வருது, அவங்க உங்களை பனிஷ்மெண்ட் நிலைமைக்கு நானும் தள்ளப்பட்டு விடுவேன், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு செய்வாங்க. அதிகாரம் மாத்திரம் யாரையும் பண்ணாதீங்க. ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருக்கார், ஹை பவரில் இருக்காங்க, சிம்மராசிக்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்ட்டு. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 8ல் செவ்வாய், 8ல் சனி, 8ல் குடும்பஸ்தானாதிபதி புதன், நீச புதன். அஷ்டமத்து சனி என்ன செய்யும் யோசனை இருக்கு இல்லையா? புதிதாக பணம் போட்டு எந்த ஒரு தொழிலும் செய்யாதீர்கள். முதல் போட்டு எந்த தொழிலுமே செய்யாதீங்க, கடன் வாங்கியும் செய்யாதீங்க. 8ல் செவ்வாய் வேற உட்கார்ந்துருக்கான். வண்டிகளில் செல்லும்போது விபத்துக்கள் நடப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சற்று எச்சரிக்கையாக நீங்கள் வாகனங்களை ஓட்டி செல்லுங்கள், அவசரப்பட வேண்டாம். இன்னும் 2 நிமிஷம் லேட்டாக போவோம், அதுக்கு முன்னால் கிளம்பிட்டு போவோம். சென்னை மாதிரி நகரங்கள்லாம் டயத்தை டிசைட் பண்ணவே முடியறதில்லை. மற்ற ஓரளவு இந்த 2 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு போயிடலாங்க ஒரு கணக்கு பண்ணலாம். இங்கே டிராஃபிக்கு அது இது சிக்னல்னு போட்டு அப்போ என்ன செய்யணும், சரி நேரமாகுதே, வேலைக்கு லேட்டாயிருமே, இன்னும் திட்டுவாங்களோங்கிற பயம் இதெல்லாம் வரும். அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நீங்கள் பயணம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு போய் விபத்தில் சிக்கிறாதீங்க. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை 8ஆம் இடத்துல அவ்வளோ நல்லது அல்ல. 8ல் செவ்வாய் இருக்கா, செவ்வாய் தோஷமாக, அதெல்லாம் ஒன்றும் கணக்கு பண்ண வேண்டாம். உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு, சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வைபவங்கள் கண்டிப்பாக கூடும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் உட்காந்துருக்கான்,
யாரோட உட்காந்துருக்கான்? பாக்கியாதிபதியோடு சேர்த்து உட்காந்துருக்கிறான். மன்னிக்கணும், பாக்கியஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்கான். சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து உட்காந்துருக்கிறான். அதனால் திருமண யோகத்தெல்லாம் கொடுத்துருவான். ஆனால் அதே சமயத்தில் இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் இருக்கார். அப்போ ரோகாதிபதி, மாரகாதிபதி, சுகஸ்தானாதிபதியும் பாதகாதிபதியும் எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்காங்க 8ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைப்பிடிப்பது கொஞ்சம் நல்லது. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக குரு பகவான் 1/6/2026 உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை வர்றார். அங்கே ஒரு 4 மாதம் அங்கே இருப்பார். அக்டோபர் 30, 31 நினைக்கிறேன். அது வரைக்கும் அந்த 4 மாதம் அங்கே தான் இருப்பார் கடகத்தில், விரயஸ்தானத்தில். அப்போ உங்கள்கிட்ட உள்ள பணப்பழக்கங்களை எல்லாம் ஒரு சுப செலவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். அதாவது வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, நகை நட்டுகள் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கையில் கேஷை வச்சுக்கிட்டு பந்தா பண்ணிட்டு இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கதை கந்தலையிடும் நிச்சயமாக. அதையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவர் அக்டோபர் 31 மேலே உங்கள் ராசிக்கே திரும்ப வர்றாரு. இந்த டிப்பு சிம்மராசிக்கு 3 ராசி தாண்டி வர்றாரு. அங்கேருந்து 2027 ஜனவரி வரைக்குமே அவர் சிம்மராசியில் தான் உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் தான் மீண்டும் அவர் கடகத்துக்கு போகிறார். கடகத்துக்கு போய் அப்புறம் மறுபடியும் திரும்ப கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார். தலைவலி இந்த டிப்பு குருவால் அத்தனை பேருக்குமே தலைவலி தான். குருவால் குரு போற்றி, குரு வாழ்க, குருவே துணை, அந்த கதையெல்லாம் அந்த வருஷம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவர் தான் ராஜா, குரு தான் ராஜா. செவ்வாய் மந்திரியாக வர்றாரு. ஏன்னா அது குருமங்கள யோகத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக தராது. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஆக இந்த ஒரு காலகட்டம் சிம்மராசிக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய தன்மை இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியாக வர்றார். சிம்மராசிக்கு 5ஆம் அதிபதி குருவே 8ஆம் அதிபதியாக அந்த குரு தான் உங்களுக்கு விரயஸ்தானத்திற்கு வரப்போகிறார் ஜூன் 1ஆம் தேதி முதல். குழந்தைகள் கல்வி செலவு, படிப்பு செலவு விதண்டவாதம் பண்ணுவாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, ஏற்று பேசுவாங்க, படிப்பில் கவனமே செலுத்த மாட்டாங்க, என்னத்தை படித்து சாதிக்க போகிறவங்க நிலைமைக்கெல்லாம் போவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க குழந்தைகளோட பிடிவாதம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் இறைவன்ட்டு தான் பிரார்த்தனை தவிர குழந்தைகளை கண்டிக்கிறதுலையோ குழந்தைகளை அடிக்கிறதுலையோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவா எனக்கு ஏப்பாடு பிள்ளையை கொடுத்தேன், ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய மன வலிமையையும் உடல் வலிமையையும் அதற்குண்டான சக்தியையும் கண்டிப்பாக இறைவன் நமக்கு கொடுப்பான் இறை வழிபாட்டினால். ஆக பித்திருக்கள் நான் சொன்ன மாதிரி என்னென்னா, முன்னோர்கள் வயதானவங்க வீட்டில் இருக்காங்க, எப்பா வயசு போய்கிட்டே இருக்குப்பா, காசி யாத்திரைக்கு போகணும் ஆசையாக இருக்கு, ஒரு தடவையாக போனால் இந்த ட்ரிப் கண்டிப்பாக செய்யுங்க. நீங்கள் இந்த பிராபவ வருடத்தில் நீங்கள் அப்பாவுக்கு காசிக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரா, அவர் காசி யாத்திரைக்கு அனுப்பி வைங்க, போயிட்டு வரட்டும். அந்த பித்திருக்கள் ஆசீர்வாதம் உங்களை கண்டிப்பாக நிச்சயமாக வாழ வைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் காரகோ பாவனாஸ்தின்னு ஒரு பழமொழி வேறு ஜோசியத்தில் சொல்லி வச்சுருக்காங்களே. அப்போ அந்த காரகம் இந்த பாவத்தை நசித்து விடக்கூடாது அல்லவா. ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே சூரியன் தானே. ஆனால் தலைமை பண்பு இருக்குது, தாறுமாறமாக போயிடக்கூடாது. நம்ம ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தான் விஷயத்தை ஸோ அவர்கள் தீர்த்த யாத்திரை செல்கிறார்கள். இல்லை அப்பாடாப்பா இந்த டிபி ராமேஸ்வரம் போய்ட்டு வாங்கப்பா, கொஞ்சம் கையில் காசு இருக்கட்டும், உங்களை கண்டிப்பாக நான் காசு அனுப்புகிறேன். ராமேஸ்வரத்தை போய் கடலில் குளிச்சுட்டு அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு 22 கிணத்துலையும் குளிச்சுட்டு ராமநாத சாமி பர்வதத்தின் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள். பெற்றோரிடம் கோபம் கொள்ளாதீர்கள், தந்தையிடம் கடினமாக பேசார்கள், தலை நிமித்தியே பேசக்கூடாது. அப்பாட்ட என்ன சொன்னால் சரிப்பா நீ சொல்லபடி செய்கிறேன்ப்பா, கொஞ்சம் காலம் ஆட்டும்பா, பொறுமையாக இருப்பான். அடிச்சிட்டா கூட அடியை வாங்கிக்கங்க, தப்பே கிடையாது. அவர் அப்பா அடிக்கிறாருன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை கர்ம வினை தீருதுன்னு அர்த்தம். அந்த மனநிலைக்கு நீங்கள் உங்களை கொண்டு போயிருங்க. நீங்கள் நிச்சயமாக சால சிறந்தது. இந்த 7ஆம் இடத்த ராகு இருக்குன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதிகமாகும். நட்பு வட்டாரங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கூட சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கிற சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. நம்ம தொழிலில் பார்ட்னர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களோட கண்காணிப்பு கண்டிப்பாக நல்லவன் தான், ஆனால் சூழ்நிலை அவனை திருடனாக மாற்றி விட்ருவோம்.
இதெல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும். 7ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கான், மனம் போன போக்கில் போகலாம்னு இருக்கும். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலை தான் தப்பிப்பதற்கு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சிம்மராசிக்காரர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள், முடிஞ்சால் சூரிய நாராயணார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக அற்புத நற்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.